ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு பொடி தாங்க செய்ய போகிறோம். வேர்க்கடலையை வச்சு நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது தக்காளி சட்னியெல்லாம் செய்து எடுத்துன்னு போவோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு. இது மூணுத்துக்குமே இந்த வேர்க்கடலை பொடி சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் பூண்டு, உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனியா, ஜீரகம் போட்டு வறுத்துக்கலாம். கரிஞ்சிராமல் வறுத்துக்கலாம். கூடவே அந்த பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பாதி பங்கு வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கலாம், நைஸாக இருக்கணும்னு இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.